மலைச்சாரல் சேனலிலிருந்து பட்டாம்பூச்சி மனசும் மதிப்பெண்ணும் சிறுகதை. பட்டாம்பூச்சி மனசும் மதிப்பெண்ணும். கேட்டை திறக்கும்போது ஹரிதாவின் அழுகுரல் ராமின் செவியை எட்டியது. பாவம் குழந்தை, இன்னைக்கு எதற்காக லதாவிடம் அடி வாங்கினாளோ என்று 10 வயது மகளிடம் பரிதாபமும் மனைவி மேல் கோபமும் ஒரே சமயத்தில் தோன்றியது. அப்பா, அழுதபடியே ஓடி வந்து கட்டி கொண்டாள் ஹரிதா. கண்களை துடைத்து ஆறுதலாய் தட்டி கொடுத்தவன், நீ உள்ளே போடா என்று சொல்லிவிட்டு மனைவி பக்கம் திரும்பினான். உனக்கு எவ்வளோ தரம் குழந்தையை அடிக்காதே அடிக்காதேன்னு சொல்கிறது? உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க. இங்கே ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும்போது எல்லாம் நான் தானே அங்கே போய் அசிங்கப்படுறேன். இந்த தடவை என்ன சொன்னாங்க? உங்கள் பொண்ணு எல்லா சப்ஜெக்டிலும் வீக், கிரேட் ஷீட் கொடுத்து இருக்காங்க பாருங்க. இவ அது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு வரா. ஸ்கூல் விட்டு வந்தா ஒழுங்காக உட்கார்ந்து படின்னா கேட்குறதே இல்லை. கோபத்துடன் லதா சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அழைப்பி மணி அடித்தது. கதவை திறந்தவள், அவளுக்கு உடம்பு சரியில்லை, விளையாட வரமாட்டா, நீ போய் விளையாடுமா என்று வலிந்த குரலில் மென்மையை வரவழைத்து பதில் சொன்னாள். கதவை சாத்திவிட்டு, இதுங்க தொல்லை வேற என்று பொறுமினாள். யார் திட்டுறலதா? முகம் கழுவி வந்த ராம் கேட்டான். வேற யாரு, எல்லாம் உங்கள் பொன் கூட சுற்றுற வானரப்படைதான். குரலில் எரிச்சல் இருந்தது. குழந்தையை போட்டு ஏன் தான் இப்படி படுத்துகிறாள் என்று எண்ணியவாறே கிரேடு ஷீட் எடுத்தவன் அதில் இருந்த மதிப்பெண்கள் கண்டு புருவம் உயர்த்தினான். ஹே லதா, எல்லாத்துலேயும் நல்லா தானே கிரேடு வாங்கியிருக்கா, அப்புறம் என்னத்தை வாங்கியிருக்கா? B+A அவ்வளவுதானே. இது எல்லாம் ஒரு கிரேடா? வாங்கணும், அதாவது எக்ஸலண்ட் கிரேடு. இந்த தடவை சொல்லிட்டாங்க, அடுத்த முறையும் இதே மாதிரி வாங்கினா அடுத்த வருஷம் வேறு ஸ்கூல் பார்த்துக்கங்க வேண்டியது தானாம். பிள்ளைகளை அவர்கள் இயல்பில் வளர விடாமல் மதிப்பெண்கள் மட்டுமே துரத்தும் பள்ளிகளை நினைத்து கோபம் வந்தது. ராமிற்கு தனது இஷ்டமே இல்லாவிட்டாலும் லதாவின் பிடிவாதத்திற்காக நகரத்திலேயே பெரிய பள்ளியில் ஹரிதாவை சேர்த்தது மிகவும் தவறு என்று உணர்ந்தான். சரி, வேற ஸ்கூலுக்கு மாற்றிடுவோம். ராம் சொல்லி முடிக்கும் முன் பிடித்து கொண்டாள் லதா. உங்களுக்கு என்ன, நான் தானே இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்க யார் யார் காலிலோ விழுந்தேன். என் அப்பா லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தார். உங்கள் பொண்ணை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதை விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்து படிக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல் மாத்திரேன் அப்படி இப்படின்னு உளராதீங்க. வரட்டு கௌரவத்திற்காக பெரிய பள்ளியில் குழந்தையை சேர்த்துவிட்டு அவளை லதா படுத்துவது கொஞ்சம் அதிகப்படியாக தெரிந்தது. 10 வயது குழந்தையை விளையாட விடுவதில்லை, கல்யாணம் காட்சிக்கு அழைத்து போவதில்லை. பள்ளி விட்டால் வீட்டிற்கு வந்து பாடம் மட்டும் படித்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஒரு குழந்தை வளர்த்தால் அதற்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான மனநிலை உருவாகும்? இதையெல்லாம் நினைத்து ராமிற்கு மனம் குமுறியது. பொறுமையாய் பேசி பார்த்தால் என்னவென்று தோன்றியது. லதா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம்தான். ஆனால் அதே சமயம் ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல மனநிலையிலும் வளர அதுக்கு 4 நண்பர்களாவது வேண்டும். குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் போது நல்லது கெட்டதை தானே தெரிந்து கொள்வர். அவர்களுக்குள் சண்டை வந்தாலும் அவர்களே தீர்த்து கொள்வர். இது பின்னாளில் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மனோதைரியத்தை வளர்க்கும். அது மட்டுமல்ல, பின்னாளில் திருமணம் செய்து போகும் வீட்டில் நாத்தனார் மச்சினர் என்று இருந்தால் அவர்களுடன் இயல்பாய் நட்புடன் இருக்க முடியும். இது ஏதும் புரியாமல் மதிப்பெண் மட்டுமே எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நீ நினைப்பது தவறு. ராம் முடிக்கவில்லை. லதா எரிச்சலுடன் கத்தினாள். உங்களுக்கு என்ன, நீங்கள் 70% வாங்கும் ரகம். ஆனால் நான் 90% வாங்கியவள். படிப்பின் அருமை எனக்கு தெரியும். உங்களை போன்ற மக்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியாது. கடுமையான வார்த்தைகளை முதிர்த்துவிட்டு ஏதும் நடவாது போல் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள்.
இவளிடம் பேசி பயனில்லை என்பதை புரிந்து கொண்டான். அதன்பின் வந்த நாட்களில் ஹரிதா லதாவிடம் அடிவாங்காமல் ராம் பார்த்து கொண்டாலும் குழந்தைகளுடன் விளையாட அனுப்ப லதா ஒத்துக்கொள்ளவில்லை. எப்போதும் புத்தகம் கையுமாய் இருக்கும் ஹரிதாவை பார்க்கும்போது பாவமாய் இருந்தது. குழந்தை முகம் ஒளி இழந்து காணப்பட்டது. அந்த சம்பவத்திற்கு பின் தன்னிடம் இருந்து ராம் ஒதுங்கே இருப்பது போல லதாவிற்கு தோன்றியது. வீட்டிற்கு வந்தால் கொஞ்ச நேரம் ஹரிதாவிடம் நேரம் செலவழித்துவிட்டு லேப்டாப்பும் கையுமாய் உட்கார்ந்து விடுவான். அது மட்டும் இல்லாது அவ்வப்போது மொபைலுடன் தனியிடம் தேடி அவன் போவது லதாவிற்கு உறுத்தியது. ஒரு நாள் அப்படி என்ன எப்போதும் போன் லேப்டாப்பே கதின்னு கிடக்கிறாங்க என்று இவள் கேட்க ஆபீஸ் வேலை என்று பதில் வந்தது. கணவன் மேல் சந்தேகம் தோன்ற அவன் அறியாமல் அவனை வேவு பார்க்க துவங்கினாள். வீட்டிற்கு வந்த முதல் அவன் செய்யும் செயல் எல்லாம் லதாவிற்கு தெரியக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருப்பதை புரிந்தது. ஒரு நாள் அவன் மறந்து வைத்துவிட்டு போன மொபைலை எடுத்தவன் கடைசியாக ராம் பேசிய எண்ணிற்கு அழைத்துவிட்டு போனை காதிற்கு கொடுத்தாள். எதிர்முனையில் சொல்லுங்க ராம் என்று பெண் குரல் ஒலிக்க, இது ராம் இல்லை, அவர் மனைவி லதா, நீங்க? இவள் இழுக்கவும் பதில் சொல்லாமல் எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. இவளும் விடாமல் மற்ற எண்களை அழைக்க எல்லாவற்றிலும் பெண் குரலே ஒலித்தது. இவள் குரல் கேட்கவும் தொடர்பை துண்டித்தனர். சுத்தமாய் உடைந்து போனாள் லதா. அப்பாவிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்ற அப்பாவை அழைத்தாள். அப்பாவும் ஆண்தானே, அவர் என்ன செய்வார்? லதாம்மா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், அப்படியெல்லாம் வழி தவறி போக மாட்டார், வீணா சந்தேகப்படாதே. அம்மா உயிருடன் இருந்தால் ஒருவேளை தனக்கு ஆறுதலாய் பேசியிருப்பாள் என்று தோன்ற முகமே பார்த்ததறியாத அம்மாவிற்காக அன்று அழுது தீர்த்தாள். திடுவனம் மறுநாள் தனக்கு பிறந்த நாள் என்று நினைவுக்கு வர, கண்டிப்பாக ராம் வழக்கம்போல் உனக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்பார். கேட்டால் உங்கள் அன்பு மட்டும் போதும் என்று பதில் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். மனம் ஆறுதல் அடைந்தது போல தோன்றியது. இரவு பல சிந்தனைகளில் மூழ்கி இருந்தவளுக்கு நடுநிசி தாண்டிய உறக்கம் வந்தது. காலையில் மணி 8 விட்டதை உணர்ந்து அறக்க பறக்க எழுந்தவள் வீடே அமைதியாய் இருப்பதை உணர்ந்தாள். ராம் ஹரிதாவை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தானும் ஆபீஸ் கிளம்பி விட்டான் என்று புரிந்தது. ராம் ஏன் தன்னை எழுப்பவில்லை என்று உறுத்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூட அவன் சொல்லாமல் சென்றதே மனதை வருத்தியது. இதே நினைவுடன் அமர்ந்திருந்தவளை மொபைல் அழைத்தது. ராம்தான் அழைக்கிறான் என்று எண்ணினாள். ஆனால் வந்ததோ புதிய எண். சுவாரஸ்யமின்றி காதுக்கு கொடுத்தாள். லதா தானே என்று எதிர்முனையில் கேட்க ஆமாம் என்றாள். லதா, எப்படிம்மா இருக்க? நான் சுந்தரி மிஸ்மா. ஒரு நிமிடம்தான் கேட்டதை உள்வாங்கியவள் சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தாள். சுந்தரி அவளுடைய பள்ளி நாட்களில் அவளுக்கு மிகவும் பிடித்த டீச்சர். அவரும் அவளை மாணவியாய் பார்க்காமல் பெற்ற மகள் போல பாவித்தார். எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் அவளிடம் சொல்வாள். ஆனால் பள்ளி படிப்பு இவள் முடித்த சமயம் அவரும் வேறு மாநிலத்திற்கு அவர் கணவர் வேலை பொருட்டு குடிபெயர ஒரு சில தொலைபேசி அழைப்புகளுக்கு பின் அவருடன் இருந்த தொடர்பு விட்டு போய்விட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரது குரலை கேட்டவளுக்கு அன்று இருந்த மனநிலைக்கு அழுகை வந்தது. பதறியவர் அவளை சமாதானம் செய்து பழைய கதைகள் பேசி சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார். திடீரென ஒன்று தோன்ற அவரிடம், மிஸ், உங்களுக்கு எப்படி என்னுடைய நம்பர் கிடைச்சது என கேட்க, சற்றே சிரித்தவர், உன் அப்பா கிட்ட வாங்கினேன் என்றவர், உன்கிட்ட நிறைய பேசணும், எங்கே இருக்கீங்க? இன்னும் பெங்களூர் தானா? இல்லை, சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கேன் என சொன்னபோது லதாவிற்கு மனம் குதூகலித்தது. நான் வலசரவாக்கத்தில் இருக்கேன். எவ்வளோ பக்கத்தில் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன். கூடிய விரைவில் சந்திப்போம். அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணினேன் தெரியுமா? உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல. வாழ்த்துக்கள் லதா. தேங்க்ஸ் மிஸ். இவ்வளோ வருஷம் கழித்து நினைவு வச்சிருக்கீங்களே. மகிழ்ச்சியுடன் சொன்னவள், கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாரேன் என்று சொல்லி தொடர்பை துண்டித்தாள். மனம் புத்துணர்ச்சியுடன் இருந்தது. வாழ்த்தாமல் போன ராம் ஹரிதா மேல் இருந்த கோபம் போன இடம் தெரியவில்லை. எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து அருகில் இருந்த விநாயகர் கோவிலுக்கு போய்விட்டு வந்தாள்.
மதியத்திற்கு தனக்கு மட்டும் சமைக்க பிடிக்கவில்லை. கார்ன்ஃப்ளெக்ஸ் பால் ஊற்றி சாப்பிட்டாள். தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அறுவை படத்தை ரசித்து பார்த்தாள். தன் மனநிலையின் மாற்றம் அவளுக்கே வித்தியாசமாய் இருந்தது. மாலையில் அழுத்து களைத்து வீடு திரும்பிய ராம் ஹரிதாவிற்கு தானே செய்த முந்திரி அல்வாவும் பாவ் பஜ்ஜியும் கொடுத்தாள். இன்னைக்கு என்ன விசேஷம்? முந்திரி அல்வா செய்திருக்க கேட்டவனை ஒரு மாதிரி பார்த்தாள். பின்னர் சமாளித்து என் பிறந்த நாள் என்று அவள் சொல்லவும் துள்ளி எழுந்து விட்டான் ராம். சாரிம்மா, சுத்தமாக மறந்துட்டேன், வேலை கொஞ்சம் அதிகம், ஒரு வாரமா என்றவன் கை கழுவ போனான். ஆனால் இவளோ உங்கள் வேலை பழுதான் எனக்கு தெரியுமே என்று முனகி கொண்டாள். அவளை அருகில் இழுத்தவன் கட்டி அணைத்தே வாழ்த்துக்கள் செல்லம் என்று சொல்ல சற்றே வெட்கப்பட்டவள், உள்ள ஹரிதா இருக்கா, கொஞ்சம் ஒழுங்காயிருங்க என்றாள். ஓஹோ அப்படியா குட்டிமா, ஓடிவா, அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். ஹாப்பி பர்த்டே அம்மா. கைப்பிடித்து ஹரிதா சொல்ல குழந்தையை முத்தமிட்டாள். ஹரிதா, நாம் அம்மா பிறந்த நாளை மறந்துட்டோம் இல்லை? அதுக்கு அம்மாவை சமாதானப்படுத்த இன்னைக்கு எங்கே போகலாம்? இடுப்பில் கை வைத்து பெரிய மனுஷி பாவனையில் ஹோட்டல் கிரீன் பார்க் என்றது குழந்தை. அடிக்காதே, படிக்கிறத விட்டுட்டு ஊர் சுத்த பார்க்குறியா? ஹோட்டல் போயிட்டு வந்தால் 2 மணி நேரம் போயிடும், அப்புறம் தூங்கிடலாம். அதானே உன் ஐடியா? ஒழுங்கா உட்கார்ந்து படி, நானே சமைக்கிறேன். கண்டிப்புடன் லதா பேச குழந்தையின் முகத்தில் சற்று முன் இருந்த சந்தோஷம் சுத்தமாய் வடிந்து இருந்தது. நாளைக்கு ஞாயிறு லீவு தானே, அப்போ ஹோம்ஒர்க் பண்ணிப்பா. இன்னைக்கு ஒரு நாளாவது அவள் ரிலாக்ஸ் செய்யட்டுமே. உனக்கு பிறந்த நாளைக்கு வெளியில் போனது போல இருக்கும். ராம் சொல்ல அதுவும் சரிதான் என்று லதாவிற்கு தோன்றியது. ஹோட்டல் பார்க்கில் காரை நிறுத்தியவன், லதா, அங்கே போகிறது என் நண்பன் கிரி போல இருக்கு என்றவன் வேகமாய் நடையை எட்டி போட, அப்பா நானும் வரேன் என்று அவன் பின்னாடியே ஓடினாள் ஹரிதா. போய்கொண்டிருந்த நபரை நிறுத்தி பேசிவிட்டு அவருடனே நடந்து கண்மறைந்து விட்டான். 10 நிமிடம் கழித்து மொபைலில் அழைத்தவன், நீ இடது பக்கமாக நடந்து இங்கே இருக்கிற பார்ட்டி ஹால் வா, கிரி தங்கைக்கு திருமண வரவேற்பு என்றான். லதாவிற்கு ராம் செய்வது கொஞ்சம் எரிச்சலை வரவழைத்தது. வந்த இடத்தில் நண்பனை கண்டு அவனது அலையா விருந்தாளியாய் அவன் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பது அவளுக்கு சங்கடமாய் இருந்தது. யோசனையுடன் பார்ட்டி ஹால் கண்ணாடி கதவை திறந்தவள் அவள் மேல் பூமலை பொழிய கோரசாரமாக ஹேப்பி பர்த்டே என்று குரல் ஒலிக்க ஒன்றும் புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தவளுக்கு அவள் கண்கள் அவளாலேயே நம்ப முடியவில்லை. அங்கு குழுமி இருந்தவர்கள் அனைவரும் அவளது பள்ளி தோழிகள். சுந்தரி மிஸ் மற்றும் அவள் சிறு வயதில் நெருங்கி பழைய பக்கத்து வீட்டு மற்றும் எதிர்வீட்டு தோழிகள் சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போனாள். இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க ராம் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்து இருப்பான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அனைவரிடமும் குசலம் விசாரித்து பேசி சிரித்து என நேரம் கரைத்து இரவு 9 மணிக்கு மேல் கேக் வெட்டி டின்னர் முடித்து மீண்டும் அரட்டை தொடங்கியது. அனைவரும் விடை பெற்ற போது மணி 12ஐ தொட்டுவிட்டது. வீட்டிற்குள் வந்தவள் முகம் ஜொலிக்க, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். என் நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு பின் பார்த்ததில் மனம் நிறைஞ்சு இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அவன் கரம் பற்றி தன் நன்றியை வெளிப்படுத்தியவள் ஏதோ தோன்ற, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு என்று கேட்டாள். இது நம்ம பொண்ணு ஐடியா என்றவன் ஹரிதாவை பார்த்து கண் அடித்து சிரித்தான். மகளை பாசமுடன் அணைத்து கொண்டாள் லதா. தேங்க்ஸ் எல்லாம் என்று உச்சி முகந்தாள். எல்லோரையும் எப்படி ஒன்று சேர்த்தீங்க? என்கிட்ட கூட அவங்க எல்லா நம்பரும் இல்லையே. பாடத்தில் 90 மார்க் வாங்கினா பத்தாது, கொஞ்சம் மூளை வேணும். அது இந்த 70% இருக்கு. அவன் கிண்டல் உணர்ந்து சிரித்தாள். ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைதளங்கள் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒருத்தரை பிடித்தேன், அப்படியே அவங்க மூலம் எல்லாரையும் பிடித்தேன். உனக்குத்தான் இதில் எதிலும் ஆர்வம் இல்லையே. உன் பெண்ணை எப்படி 99% வாங்க வைக்கலாம்னு தானே உனக்கு பொழுதுக்கும் சிந்தனை. சரி சரி, என்னை குட்டியது போதும். இத்தனை ஆண்டுகளில் தன் மகள் படிப்பு மதிப்பெண் இவற்றை தாண்டிதான்
இதுவரை வேறு எதுவும் சிந்திக்கவே இல்லை என்பதை உணர்ந்தவள் சற்று வெட்கினாள். உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி தரப்போறதை பற்றி உன் தோழிகளிடம் பேசி இடம் முடிவு செய்து உன் சுந்தரி மிஸ்ஸை உன்கிட்ட பேச சொல்லி அப்பப்பா எல்லாமே இயல்பாய் நடக்கிற மாதிரி நானும் குட்டிமாவும் நடித்து எத்தனை வேலை செய்து இருக்கோம் தெரியுமா? அப்போது என் பிறந்த நாளாய் மறந்தது கூட நடிப்பா. அப்புறம் என்ன, நீ சிஐடி மாதிரி என் ஃபோனை ஆராய்ந்து எல்லோருக்கும் கால் பண்ணுவ. நான் என் கோபத்தை எப்படி காட்டுறது? நீ கேட்டது எல்லாமே உன் ஃப்ரெண்ட்ஸ் குரல் தான். தன் சின்னத்தனமான செயலை எண்ணி வருந்தினாள். சாரிங்க, இட்ஸ் ஓகே, நான் ராமன், என்னை நீ சந்தேகப்படக்கூடாது என அவன் கூறவும் மௌனமாய் தலையாட்டி சிரித்தாள். திடீரென முகத்தில் கடுமையை வரவழைத்து கொண்டவள் மகளை பார்த்து, சரி சரி ஹரிதா, நீ போய் படு, நாளைக்கு நீ படிக்கணும், கட்டளை போல சொன்னான் ராம். அவனை முறைத்த லதா, போதும் ரொம்ப நடிக்காதீங்க, எனக்கு நட்பும் அது தர்ற சந்தோஷமும் என்னான்னு புரிய வச்சுட்டீங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தப்பத்தான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். நான் சிறுவயதில் விளையாடாமலா இருந்து விட்டேன்? அதற்காக பொறுப்புணர்ந்து படிக்காமல் விட்டு விட்டேனா? இல்லை, என் தோழிகள் தான் படிக்காமல் இருந்து விட்டார்களா? என் தோழிகளில் எவ்வளோ பெரிய பதவிகளில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வகுப்பு எடுத்த எல்லா ஆசிரியர்களுமே எங்ககிட்ட அன்போடு இருந்தாங்க. நாங்கள் தப்பு செஞ்சாலோ இல்லை குறைந்த மார்க் வாங்கினாலோ எங்களை அன்பு காட்டி நல்வழிப்படுத்துவாங்க. சுந்தரி மிஸ் வீட்டுக்கு அவங்க செய்கிற தோசையை சாப்பிடவே நாங்கள் எல்லாம் அடிக்கடி போவோம். அவங்களும் நெய் தோசையோடு எங்களுக்கு பாடத்தையும் ஊட்டுவாங்க. அது மாதிரி நட்புடன் பழகக்கூடிய ஆசிரியர் ஹரிதாவுக்கு இல்லை என்பது நம் அதிர்ஷ்டமின்மை. நீங்கள் சொன்ன மாதிரி அவளை வேறு பள்ளிக்கு மாற்றிடலாம். அங்கே அவளுக்கு சுந்தரி மிஸ் போல ஆசிரியையே கிடைக்கலாம். மதிப்பெண்ணை மட்டுமே பெரிதாய் நினைக்கும் இந்த பள்ளி வேண்டவே வேண்டாம். என் குழந்தை எதையெல்லாம் இத்தனை நாள் இழந்து இருக்கான்னு நல்லாவே புரியுது. பட்டாம்பூச்சி மாதிரி சிறகெடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் அவளை நான் தேவையில்லாமல் அதிகமாக படுத்தி விட்டேன். அப்புறம் இதுக்கு மேலேயும் நான் குழந்தையை நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட அனுப்பலைனா நான் பெரிய ராட்சசி தான். இப்போ மட்டும் ஹரிதா சின்ன குரலில் சொல்ல அவளை செல்லமாய் அடிக்க துரத்தினாள் லதா. அவள் கைகளில் அகப்படாமல் ராமிடம் தஞ்சம் புகுந்தாள் ஹரிதா.